ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி அண்ட் ஆக்சுவல் சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் யூனிட். ஸ்பெசிஃபிக்காக வந்து ஓப்பன் டைப் சிஸ்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் வந்து ஒன்லி ஃபார் டிப்ளமோ ஆர்என்டிசி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து ரெஃப்ரிஜரேஷன் ப்ராக்டிக்கலில் பார்ட் பியில் தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஃபைனல் இயர் 5th செமஸ்டர் ஆர்என்டிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போடப்பட்டது. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்துட்டு கெப்பாசிட்டி கண்டுபிடிப்போம், ஆக்சுவல் சிஓபி ஃபார் அ ரெஃப்ரிஜரேஷன் யூனிட் வித் ஓப்பன் டைப் சிஸ்டம். ஸோ இது டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் ரிக்கை பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த இதில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஓப்பன் டைப் சிஸ்டம். இது வந்து டெஸ்ட் ரிக், இது ரெஃப்ரிஜரேஷன் டெஸ்ட் ரிக் ஃபார் ஆஃப் ஓப்பன் டைப் சிஸ்டம். ஓப்பன் டைப் அப்படிங்கிறது கம்ப்ரஸர் தனியாக இருக்கும், அதை ரன் பண்ணுற மோட்டார் வந்து தனித்தனியாக இருக்கும். பை பெல்ட் ட்ரைவ் நம்ம அதை ரன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் தான் இது. இதில் வந்து இது வந்து டிஸ்சார்ஜ் இது லைன். இது இங்கே ஒரு சர்வீஸ் வால்வ் இருக்குது, இது வந்து டிஸ்சார்ஜ் சர்வீஸ் வால்வ். இதுலேருந்து வெளியில் நேராக இந்த லைன் வந்துட்டு நேராக இந்த கண்டென்சர், இது கண்டென்சர் வந்துட்டு ஏர் கூல்டு கண்டென்சர் இது. ஸோ கண்டென்சர் போயிட்டு அப்புறம் நேராக எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் வரும். எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் வந்து இதில் வந்து நம்ம 3 இது கொடுத்துருக்கோம். இது ஒரு எக்ஸ்பான்ஷன் டிவைஸ், இது வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ். இது மேலே இருக்கிறது தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ். இங்கே இன்னொரு லைனில் வந்து கேபிலரி டியூப் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ். மூணுமே வந்து இந்த அட்ட டயத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் தான் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி நம்ம வைக்கணும். இதுக்கு வந்துட்டு 3 கண்ட்ரோல் வால்வ்ஸ் வச்சுருக்கோம். ஏதாச்சும் 2 ஷட் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வழியாக நம்ம விடலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் வழியாக தான் இந்த எக்ஸ்பான்ஷன் நடைபெற வைக்கணும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைன்னா வந்து கேபிலரி டியூப் வழியாகவும் எக்ஸ்பான்ஷன் நடைபெற வைக்கலாம். அப்போ வந்து இந்த வால்வு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரெண்டு வால்வையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ வந்து இந்த வால்வ் வழியாக தான் நேராக வந்துட்டு இப்படியே இந்த தெர்மோஸ்டாட்டிக் கேபிலரி டியூப் வழியாக போயிட்டு இந்த நெக்ஸ்ட் வந்து நேராக இந்த எவாப்ரேட்டர் டேங்க், இது வந்து எவாப்ரேட்டர் டேங்க்கு உள்ளார வந்துட்டு காயில் சுத்த வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நேராக எவாப்ரேட்டர்லேருந்து நேராக எங்கே வந்துடும், திருப்பி சக்ஷன் சைடு இந்த கம்ப்ரெசருக்கு சக்ஷனில் உள்ள வந்துடும். ஸோ இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா கம்ப்ரெசர் மோட்டர் ஓடும், தேர்பை கம்ப்ரெசர் இஸ் ஆல்சோ ரன்னிங் ஆகும். இங்கே வந்து அம்மீட்டர் இருக்குது அட்டாச்மெண்ட்ஸில், அதே மாதிரி வோல்ட் மீட்டர் வச்சுருக்கோம், அதே மாதிரி வாட் மீட்டர் வச்சுருக்கோம். ஸோ இதில் டெம்பரேச்சர் ரீடிங்ஸ் பார்க்குறதுக்கு டிஜிட்டல் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு பிளான்ட்டை இது எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது, எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எவாப்ரேட்டர் டேங்க் இருக்குல்ல, இதை சுற்றி வந்து காயில் வவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளார ஒரு வெசல் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் வந்து தேவையான நம்ம நோன் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஷுட் பி போர்டு இன்சைடு தி எவாப்ரேட்டர் டேங்க். ஸோ 20 லிட்டர் எடுத்துக்கலாம், 25 லிட்டர் போட்டுக்கலாம், டிபெண்டிங் அப்பான் அவர் கன்வீனியன்ஸ். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா டோட்டல் எவாப்ரேட்டர் காயிலும் அதில் இமர்ஸ் ஆகிற மாதிரி அந்தளவுக்கு குவான்டிட்டியை குறைக்காமல் இதில் வந்து ஊற்றிடணும். மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து 20 எடுத்துக்குவோம், சில சமயத்தில் 25 லிட்டர்ஸ் வந்து உள்ளார யூஸ் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இதில் வந்து வாட்டரை ஊற்றிடணும். அதோட இனிஷியல் டெம்பரேச்சர் நம்ம இதுலேருந்து பார்த்துக்கலாம் பை நாபை செட் பண்ணி. அப்படி இல்லாட்டி ஒரு தனியாக தெர்மாமீட்டர் வச்சு கூட நம்ம பார்த்துக்கலாம். இனிஷியல் டெம்பரேச்சர் நோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே ப்ரெஷர் கேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து சக்ஷன் ப்ரெஷர் கேஜ், இன்னொன்று வந்து டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் கேஜ். நெக்ஸ்ட்டு இப்போ பிளான்ட்டை ரன் பண்ண விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து இப்படி போயிட்டு கம்ப்ரெஸ் ஆகும், அதுக்கப்புறம் கண்டென்ஸ் ஆகும், அப்புறம் எக்ஸ்பான்ஷன் டிவைஸில் வந்துட்டு இங்கே எவாப்ரேட்டர் காயிலில் போகிறப்ப இந்த வாட்டரை வந்து கூல் பண்ணிகிட்டே இருக்கும்.
ஸோ நம்ம டெஸ்ட் டியூரேஷன் வந்து ஒரு 30 மினிட்ஸ், ஆஃப் அன் ஹவர் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இதோட கெப்பாசிட்டி ஆஸ் வெல் அஸ் ஆக்சுவல் சிஓபி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் நோட் பண்ணிடுவோம். இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 30 மினிட்ஸ் இந்த பிளான்ட்டை ரன் பண்ண வேண்டியது. இடையில வந்து நம்ம ஸ்டிரர் வச்சு இதை ஸ்டிர் பண்ணுவோம் இந்த வாட்டரை. ஏன்னா அப்போ தான் வந்து யூனிஃபார்ம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா இடத்துலையும் நடைபெறும். ஸோ ஹீட் வந்து இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தோம்னா ஒரு டெம்பரேச்சர் குறைஞ்சி போயிருக்கும். இனிஷியலாக ஒரு டெம்பரேச்சர் எடுத்திருப்போம், ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்தோம்னாக்கா, ஏன்னா இது வந்து கூல் ஆகிடும் வாட்ரு, அதனால் டெம்பரேச்சர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த ஃபைனல் டெம்பரேச்சரையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா மற்றது எல்லாமே வந்து கால்குலேஷன்ஸ் தான். ஸோ இப்போ எப்படி வந்து கால்குலேஷன் பார்த்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட ப்ரொசீஜரை பார்த்தோம். இதோட எய்ம் வந்துட்டு டு ஃபைண்ட் தி கெப்பாசிட்டி அண்ட் ஆக்சுவல் சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் யூனிட். இதுக்கு தேவையான அப்பாரட்டஸ் வந்துட்டு ஓப்பன் டைப் ரெஃப்ரிஜரேஷன் டெஸ்ட் ரிக், அப்புறம் தெர்மாமீட்டர். இப்போ ப்ரொசீஜர் பார்த்தோம்னா போர் மெஷர்டு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இந்த எவாபரேட்டர் டேங்க். நான் ஏற்கனவே சொன்னதை அது வந்து 20 லிட்டர்ஸ் இதில் ஊற்றிக்கும். நோட் த இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இந்த எவாபரேட்டர் டேங்க். அந்த எவாபரேட்டர் டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ ரன் பண்ண வைக்கிறோம். ரன் த யூனிட். Allow the unit to run for 30 minutes. Note down the final temperature of water in the evaporator tank. Note the suction and the discharge pressure. அந்த ப்ரெஷர் கேஜஸில் என்ன காட்டுதோ ரீடிங்ஸு அவ்வளோ பிஎஸ்ஐ நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது. இது ரிப்பீட் ஆகிருக்கு ப்ரொசீஜரில். நோட் தி சக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் ஒரு இதுதான். நெக்ஸ்ட்டு நோட் தி வாட் மீட்டர் ரீடிங், எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகிருக்குங்கிறதுக்காண்டி இது. நெக்ஸ்ட்டு பம்ப் டவுன் த யூனிட். பம்ப் டவுன் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாப் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி எல்லா ரெஃப்ரிஜரண்ட்டையும் கொண்டு வந்து இதில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம், ரிசீவரில். அதான் பம்ப் டவுன். அப்புறம் ஸ்டாப் த யூனிட். இதுக்கப்புறம் வந்து ஆப்சர்வேஷன்ஸ். இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் வாட்டர் இது வந்து 20 லிட்டர்ஸ். ஸோ அதே 20 லிட்டர்ஸ் இட் இஸ் ஈக்குவலன் டு 20 kg. இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இந்த எவாபரேட்டர் டேங்க். இது ரஃபாக ஒரு 25 டிகிரின்னு போட்டிருக்கோம். மோஸ்ட்லி 28 டிகிரி இருக்கலாம், 29 டிகிரி சென்டிகிரேட் இருக்கலாம். ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் வந்து எவாபரேட்டர் டேங்க்கில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், வாட்டரோட டெம்பரேச்சர் வந்துட்டு 8 டிகிரின்னு போட்டிருக்கு. 8 டிகிரின்னு அது வந்து சாம்பிள் ரீடிங் தான் நான் கொடுத்துருக்கேன், அது 8 டிகிரிஸ்னு. நெக்ஸ்ட் இது வந்து T2, இதோட டெம்பரேச்சர் வந்து T2 டிகிரி செல்சியஸ். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இது நமக்கு தெரியும், 4.187 கிலோ ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின். நெக்ஸ்ட் வாட் மீட்டர் ரீடிங், எவ்வளோ வாட்ஸ் இருக்குது, இப்போ ஒரு 1300 வாட்ஸ் அல்லது 1.3 கிலோ வாட்ஸ் இது எடுத்துருக்கு. சக்ஷன் ப்ரெஷர், அது கேஜ் என்ன ரீடிங் காட்டுச்சோ அது பவுண்ட்ஸ் பர் இன்ச்சு ஸ்கொயரில், அதை நோட் பண்ணிக்க வேண்டியது. டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் அதே மாதிரி டிஸ்சார்ஜ் கேஜ், ப்ரெஷர் கேஜ் காட்டினதை பவுண்ட்ஸ் பர் இன்ச்சு ஸ்கொயரில் நோட் பண்ணிக்கணும். சக்ஷன் டெம்பரேச்சர், இந்த லைனில் வரக்கூடிய டெம்பரேச்சர், சக்ஷன் சைடில் உள்ள டெம்பரேச்சர், டிஸ்சார்ஜ் சைடில் உள்ள டெம்பரேச்சர், அதையும் நோட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் டியூரேஷன் டைம் நம்ம வந்து 30 மினிட்ஸ், அப்போ 1800 செகண்ட், 1800 செகண்ட் இது. அடுத்து கால்குலேஷன் போகிறப்ப ரெஃப்ரிஜிரேட்டிங் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுலேருந்து வந்து நம்ம கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சிஓபியும் கண்டுபிடிச்சிடலாம். ரெஃப்ரிஜிரேட்டிங் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மாஸ் இன்டூ சிபி ஆஃப் வாட்டர் இன்டூ டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர், சாரி இனிஷியல் டெம்பரேச்சர் மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர். இனிஷியல் டெம்பரேச்சர் இப்போ 25 அப்படின்னா 25 மைனஸ் ஃபைனல் வந்து 8னா 8, இந்த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் போட்டுக்கணும். சிபி ஆஃப் வாட்டர் வந்து இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் constant pressure for water, it is equivalent to 4.187 kilojoules per kg Kelvin. mass of water வந்து நம்ம எவ்வளோ எவாபரேட்டரில் டேங்க்கில் எடுத்துக்கிட்ட வாட்டர், that is equivalent to 20 liters, that is equal to 20 kg. so 20 into 4.187 into this change in temperature, மேலே நியூமரேட்டரில் போட்டுக்கணும், divided by 1800 செகண்ட் போட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து கிலோ ஜூல்ஸ் பர் செகண்டில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுதான் ரெஃப்ரிஜிரேட்டிங் எஃபெக்ட். நமக்கு தேவை கெப்பாசிட்டி அண்ட் ஆக்சுவல் சிஓபி. கெப்பாசிட்டி அப்படிங்கிறது
எவ்வளோ டன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன், எவ்வளோ டன் இந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி டிஆர் எவ்வளோ அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் ஸோ மெனி கிலோ ஜூல்ஸ் பர் செகண்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்துட்டு இப்போ வந்தது வந்து 3.5 டிவைட் பண்ணோம்னாக்கா வி கெட் தி டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஏன்னா இப்போ 3.5 கிலோ ஜூல்ஸ் பர் செகண்ட் ஹீட்டில் ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிஆர். இப்போ இங்கே வந்திருக்கிறது வந்து லேட்டஸ் அசியூம் ஒரு 7 கிலோ ஜூல்ஸ் பர் செகண்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது பர் செகண்டுக்கு 7 கிலோ ஜூல்ஸ் பர் செகண்டு தான். 3.5 கிலோ ஜூல்ஸ் இட் இஸ் ஈக்குவலன் டு 1 டிஆர். ஸோ வந்த ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் 3.5 வகுத்துட்டோம்னா வி கெட் தி ஆக்சுவல் டன் ஆஃப் த பிளான்ட், தட் இஸ் தி கெப்பாசிட்டி ஆஃப் த பிளான்ட் இன் டன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஓகே, கெப்பாசிட்டி இப்படி கண்டுபிடிச்சிட வேண்டியது. நெக்ஸ்ட் சிஓபி. சிஓபி அப்படிங்கிறது ரேஷியோ ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் டு ஒர்க் இன்புட் டு த கம்ப்ரஸர். ஒர்க் இன்புட் தட் இஸ் ஈக்குவல் டு பவர் கன்சியூம்டு பை தி மோட்டார், டிரைவிங் மோட்டார், கம்ப்ரஸர் டிரைவிங் மோட்டார். அப்போ இது வந்து நமக்கு வந்து ரீடிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக வாட் மீட்டரில் வந்து காட்டிக்கிட்டே இருந்துச்சு. 1300 வாட்ஸ் காட்டிக்கிட்டே இருந்துச்சு, ரைட்டா, அல்லது 1.3 கிலோ வாட் காட்டிக்கிட்டே இருந்துச்சு. தட் மீன்ஸ் ஒரு மணி நேரம் அந்த பிளான்ட் ஓடுனுச்சு அப்படின்னா அப்போ அது எடுக்கக்கூடிய பவரோட வேல்யூ வந்து 1.3 கிலோ வாட். நமக்கு வந்துட்டு இது ½ அன் ஹவர் தான் டெஸ்ட் டியூரேஷன் போட்டிருக்கோம். இது ½ அன் ஹவரில் கன்சியூம் பண்ண வாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1300 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருதோ that is the power consumed for driving the actual power consumed for driving the compressor motor. ஸோ இப்போ 30 minutes அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நம்ம சப்போஸ் லெட்டஸ் டேக் இது வந்து பவர் எடுத்துக்கிட்டது வந்து 1300 வாட்ஸ் அப்படின்னா ½ அன் ஹவருக்கு வந்து எவ்வளவு எடுத்துருக்கும், 650 வாட்ஸ் அரவுண்டு. ஸோ 650 இது வந்து கிலோ ஜூல் பர் செகண்டில் போட்டிருக்கோம். அப்போ இதையும் கிலோ வாட்டில் போடணும். ஸோ 360 டிவைடட் பை 1000 போட்டோம்னாக்கா கிலோ வாட்டில் வந்துடும். 0.36 போட்டோம்னாக்கா டினாமினேட்டர் அதை போட்டுக்க வேண்டியது. ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் வேல்யூ கிலோ ஜூல் பர் செகண்ட் இது கால்குலேட் பண்ணப்போ வந்த வேல்யூ அதை நியூமரேட்டரில் போட்டு வகுத்துட்டோம்னாக்கா வி கெட் தி சிஓபி ஆஃப் தி சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் அண்ட் கால்குலேஷன் ஃபார்முலா யூஸ்ட் ஃபார் டூயிங் தி எக்ஸ்பெரிமெண்ட். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? determination of capacity and actual determination of capacity and actual COP of the refrigeration unit open type system. Thank you.